வணக்கம். சித்தா ஆன்மீக அன்பர்களுக்கு 31/3/2024 ஞாயிற்றுக்கிழமை பங்குனி மாதம் 18ஆம் தேதி இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன். இன்றைய நாள் தேய்பிறை சஷ்டி. இன்று வியாதிகள் குணமடைய மருந்துண்ண மிக சிறப்பான நாள். விநாயகர் வழிபாடு வெற்றியை தரும். இன்று சூரிய உதயம் காலை 6:14. இன்றைய சூலம் மேற்கு. சூல பரிகாரம் வெல்லம் அருந்துவது. இன்றைய நட்சத்திரம் இருப்பு கேட்டை நட்சத்திரம் இரவு 7:30 வரை, பின்பு மூல நட்சத்திரம். இன்று மாலை 6 மணி வரை சஷ்டி திதி, பின்பு சப்தமி திதி. இன்று மாலை 6 வரை வனிசை கரணம், அதன் பின் பத்தரை கரணம். இன்று மாலை 7:30 வரை மரண யோகமும், பின்பு அமிர்தாதி யோகம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் காலை இருந்து மாலை வரை அசுனி நட்சத்திரம், பின்பு பரணி நட்சத்திரம். இன்றைய கிரக சஞ்சாரம் மேசத்திலே குரு பகவான், கன்னியிலே கேது பகவான், விருச்சிகத்திலே சந்திர பகவான், கும்பராசியிலே சனி செவ்வாய் சுக்கிரன், மீன ராசியிலே ராகு புதன் சூரியன். இன்றைய கிரக சஞ்சாரம். இன்றைய நாள் எப்படி? இன்றைய ராசி பலன். மேசராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிப்பதால் இதுவரைக்கும் இருந்து வந்த மனதளவில் இருந்த தாழ்வு மனப்பான்மை இன்று நீங்கக்கூடிய நாளாக அமையும். சிலர் உறவுகள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். அதனால் உங்களுக்கிடையே இருந்த நெருக்கடிகள் குறையும். இன்று உத்தியோகத்தில் பொறுப்பு, வேலைப்பளு அதிகரிக்கும். திடீர் அலைச்சல், பிரயாணங்கள் அதிகரிக்கும். வியாபாரம் சற்று மந்த நிலையில் இருக்கும். எதிலும் கவனத்துடன் செயல்பட வேண்டியதும் நிதானமாக இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது. இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பம் விலகக்கூடிய நாளாகவும், பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மந்தத்தன்மையும் அலைச்சலும் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது. ரிஷபராசி அன்பர்களே, இன்று வாழ்க்கை துணைவரின் வழியில் நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள். சகோதரர் வழியில் ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாகவும், சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நாளாகவும், புதிய முயற்சிகளை உருவாக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. இன்று சற்று வீரியத்துடன் இருப்பீர்கள். சாந்தமாக செயல்படுவது மிக நல்லது. எதிர்பாராத சில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாள். உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் மேன்மை ஏற்படக்கூடிய நாளாகவும், மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாகவும் இன்று அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களே, இன்று பிரபலமானவர்களை சந்திக்கக்கூடிய நாளாக அமையும். அரசு வழியில் ஆதாயம் கிடைக்கும். வழக்குகளில் எதிர்பார்த்த தீர்ப்பு கிடைக்கும். நெருக்கடியான சில பிரச்சனைகள் குறையும். தனவரவு அதிகரிக்கும். சேமிப்பு அதிகரிக்கும். நினைத்த காரியங்களை நினைத்தபடி நடத்தி முடிப்பீர்கள். வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்று வியாபாரத்தை மேன்மைப்படுத்துவீர்கள். இன்று உங்களுக்கு தடைகளை விலக்கி வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. உங்களுடைய அதிர்ஷ்ட திசை
தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு அதிகமாக கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை அறிந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்று அமைகிறது. கடகராசி அன்பர்களே, இன்று நண்பர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவடையும். குடும்பத்தில் இருப்பவர்கள் ஒத்துழைப்பாக நடந்து கொள்வார்கள். உங்களுடைய அருகில் இருப்பவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும், உத்தியோகம், தொழில், வியாபாரம் சார்ந்த இடங்களில் சற்று கவனத்துடன் இருப்பதும், புதுமையான விஷயங்களில் ஆர்வம் காட்டுவதை சற்று குறைத்து கொள்வதும், வேலையாட்களை அனுசரித்து செல்வதும் இன்று உங்களுக்கு துன்பத்தை போக்கி முன்னேற்றத்தை அருளக்கூடிய நாளாக இன்று அமைகிறது. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவங்கள் எண்ணிய பிரார்த்தனை, விரும்பிய தெய்வங்கள் வழிபாடு இன்றைக்கு நிறைவேறும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் ஏற்படும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகமாகும். சிம்ம ராசி அன்பர்களே, பயணங்களின் மூலம் சில அனுபவங்கள் ஏற்படும். பழைய நினைவுகள் வந்து மனக்கவலையை உண்டு பண்ணும். எதிரிகளாக நினைப்பவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய நாளாக அமைகிறது. உறவினர்கள் வழியில் சில நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய நாள். சக ஊழியர்கள் ஆதரவாக நடந்து மன அமைதியை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு சற்று பொறுப்புடன் நடந்து கொள்ளக்கூடிய நாளாக அமைகிறது. இதுவரைக்கும் உங்களுடைய தொழில், குடும்பம், வியாபாரம், நண்பர்கள் சார்ந்தவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையக்கூடிய நாளாக அமையும். இன்று உங்களுக்கு வரவு நிறைந்த நாளாக அமைகிறது. இன்றைய உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர்ந்த மஞ்சள் நிறம். மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடியான நாளாகவும், உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய நாளாகவும் அமைகிறது. கன்னிராசி அன்பர்களே, இன்று உங்களுடைய குடும்ப உறவுகளின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். உறவினர்கள் வருகை அதிகமாகும். அரசு வழியில் ஆதாயம் கிடைக்கும். உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். நண்பர்களும் தொழிலாளர்களும் ஒத்துழைப்பாக நடந்து கொள்வார்கள். மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும். இன்று உயர்வு அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைகிறது. இன்றைய நாள் வெற்றிக்கான முதல் படி ஏற்படக்கூடிய நாளாகவும் அமைகிறது. இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று புதிய மாற்றங்களை உருவாக்கி கொள்வீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கும் நாள். துலாம் ராசி அன்பர்களே, எதிலும் இன்றே உற்சாகத்துடன் ஈடுபடுவீர்கள். தங்களின் குழந்தைகளின் பிடிவாதங்கள் குறையும். இழுபறியாக இருந்த சில பண வரவுகள் வந்து சேரும். இன்று ஆடை ஆபரண சேர்க்கை, வியாபாரம், தொழில், உத்தியோகம் அனுகூலமான நாளாக அமையும். இன்று சில அனுபவங்கள் ஏற்படும். புதிய நண்பர்களின் அறிமுகம் ஏற்படும். புதிய பாதைகள், புதிய வருமானம், புதிய முயற்சி ஆகியவை ஏற்படக்கூடிய நாள். சற்று அமைதியாக இருக்கக்கூடிய நாளாக இன்று அமைகிறது.
அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உற்சாகமான நாளாகவும், சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் தேவைப்படக்கூடிய நாளாகவும், விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு துரிதமாக செயல்படக்கூடிய நாளாகவும் அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் அருகில் இருப்பவர்கள், உறவுகள், நண்பர்கள், தொழில் சார்ந்த இடங்களில் இருப்பவர்கள் உங்களை குறை கூறுவார்கள். ஜாமீன் போடுவது, மற்றவர்களுக்கு உதவி செய்வது, சில விஷயங்களை புரிந்து செயல்படுவது மிக நன்று. வியாபாரம், தொழில் சார்ந்து அலைச்சல் அதிகமாகும். உத்தியோக பணிகளில் சற்று கவனத்துடன் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. சஞ்சலமான மனநிலை இன்று அதிகரிக்கும். ஒருவிதமான குழப்பங்கள் ஏற்பட்டு மறையும். இன்று ஆக்கப்பூர்வமான நாளாக அமைகிறது. உங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மாற்றங்கள் நடக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது. அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள், மன சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களே, கார், செல்போன், நகை, விலை உயர்ந்த பொருட்களை பயன்படுத்துவதில் கவனம் தேவைப்பட வேண்டிய நாள். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடிய நாள். உடல் ரீதியாக ஒரு சோம்பேறித்தன்மையும் அசௌக்கிய மந்தத்தன்மையும் உருவாகும். வியாபாரம், தொழில் சார்ந்த இடங்களில் போட்டி பொறாமைகள் உருவாகும். உங்களுடைய அதிகாரிகளை சமாளிப்பது சற்று சிரமம் ஏற்படும். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. இன்று சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாக அமைகிறது. உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டிய நாள். புராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சோர்வுத்தன்மை அதிகரிக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாளாக அமைகிறது. மகர ராசி அன்பர்களே, பெற்றோர் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். உங்களுடைய செயல்பாட்டில் சில மாற்றங்கள் ஏற்படும். அரசு காரியங்களிலும் அரசு சார்ந்த அதிகாரிகளிடமும் இருந்து வந்த மந்தத்தன்மை விலகி அனுகூலமான நாளாக இன்று அமையும். வியாபாரம், தொழில் சார்ந்த இடமாற்றங்களுக்கு இன்று நல்ல செய்தி கிடைக்கும். இன்று மனதளவில் உற்சாகமும் புதிய நம்பிக்கையும் பிறக்கும். வருமானம் சார்ந்த சில முக்கிய முடிவுகள் இன்று ஏற்படும். முயற்சிகள் மேம்படக்கூடிய நாளாக இன்று அமைகிறது. இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகமாகும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாமதம் விலகும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சி. கும்பராசி அன்பர்களே, உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். உடன் இருப்பவர்களின் பொறுப்பு அதிகரிக்கும். உங்களை விட்டு விலகி இருந்தவர்கள் விரும்பி வந்து சேருவார்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஆசைகள் இன்று நிறைவேறும். வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள். வெளி வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு மேம்படும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இன்று அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு மேம்படக்கூடிய நாளாக இன்று அமைகிறது. மீனராசி அன்பர்களே,
கணவன் மனைவிக்கு இடையே இருந்த நெருக்கங்கள் அதிகரிக்கும், தடைகள் விலகிச் செல்லும். நீண்ட நாள் தடைப்பட்ட காரியங்களை நிறைவேற்றுவீர்கள் என்று. எதிர்பாராமல் அனைவரும் உங்களுக்கு உதவி செய்வார்கள். இன்று உங்களுடைய உழைப்புக்கு உண்டான மதிப்பு கிடைக்கக்கூடிய நாள். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும், மனநிறைவு ஏற்படும், நன்மைகள் நிறைந்த நாளாக இன்று அமைகிறது. உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனைவரின் உதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது.